அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தினுடைய அலகு 1 தொடர்ச்சி பார்க்க வேணும். அதாவது தாவர பல்வகைமை. அதுல நாங்க இறுதியாக எங்களோட வகுப்பில பூக்களினுடைய பல்வகைமை பார்த்திருந்தோம். அதுல பூக்கள் என்று சொன்னா பொதுவாக ஒரு பூவில இருக்கக்கூடிய பகுதி, அதை நாங்க குறிச்சு பார்த்திருந்தோம். பூக்களினுடைய பல்வகைமையில ஆணகம் பெண்ணகம், பூக்கள்ல ஆணகம் என்ற ஒரு பகுதி இருக்குது, பெண்ணகம் என்று ஒரு பகுதி இருக்கு. அது ரெண்டையும் நாங்க எங்களுடைய இறுதியாக நடந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். இது ஒரு ஆணகத்துக்குரிய பகுதி. இப்ப ஆணகத்துக்குரிய பகுதியில தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இழை அமைப்பு இருக்கு, இழை ஒன்று இருக்கு. அதே போல இதை சொல்வது மகரந்த கூடு. இது ஒரு ஆணகத்துக்கு பகுதி. இப்ப போன வருஷம் நடந்த தவணை பரீட்சையில, முதலாம் தவணைக்குரிய பரீட்சையில ஆணகத்துக்குரிய பகுதிய வரைஞ்சு காட்ட சொல்லியும் கேட்டிருக்கிறார்கள். இப்ப இதை வரைகிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஒரு இளையகிரி மேல சின்ன ஒரு வட்டம் தான் போட்டு விட்டீங்கன்னா இதுதான் ஒரு ஆணகம். பெரும்பாலும் வரைஞ்சு காட்ட சொல்லி வர்றதில்லை, ஆனா போன வருஷத்துல அது வந்திருந்தது. அப்ப உங்களுக்கு ஒரு இந்த சின்ன பகுதி இதை கீறுறது அவ்வளவு கடினமானது இல்லை. நீங்க பயிற்சி கொப்பி வச்சிருந்தால் இந்த பகுதிய மட்டும் கீறி பாருங்க. ஆணகம் மண்ணு போட்டுட்டு அதை ஒரு கோடு போட்டு இதை நீங்க வரைச்சு அதை குறிச்சு வச்சு கொள்ளுங்க. இது சில வேளை வரலாம். அதே போல பெண்ணகத்துக்குரிய பகுதி பெண்ணகத்துக்குரிய பகுதியில குறி, தம்பம், சூலகம் என்பது பிரதானமானவை. மேலுள்ள பகுதிதான் குறி என்று சொல்லப்படும். அந்த குறி தொடர்ச்சியாக வார குழாய் போன்ற அமைப்பு தம்பம். குழாய் போன்ற அமைப்பு தம்பம். அதற்கு கீழே வருகின்ற இந்த வீக்கமாக இருக்கிற இந்த பகுதியை சொல்றது சூலகம். இந்த குறி, தம்பம், சூலகம் ஆகிய மூன்றும் சேர்ந்ததுதான் பெண்ணகம் என்று சொல்லும். குறி, தம்பம், சூலகம் ஆகிய மூன்று பகுதிகளும் சேர்ந்ததுதான் பெண்ணகத்துக்குரிய பகுதி. சைட்ல உங்களுக்கு ஒரு அல்லியை கீறி காட்டு. அல்லி என்றது அந்த பூவினுடைய இதழ். உங்களுக்கு இப்படி பூவினுடைய பகுதியை சைட்ல போட்டுட்டு அதை குறிக்க சொல்லியும் கேட்கலாம். அதே போல இந்த சூலகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறிய 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 மணிகள் போன்ற அமைப்பு சூல் வித்துக்கள். தோல் வித்துக்கள் என்று சொல்லும். இப்ப இது ஒரு பெண்ணகத்துக்குரிய பகுதி. இது ஒரு
பெண்ணகத்துக்குரிய பகுதி என்று சொல்லுறோம். குறி, தம்பம், சூலகம் பிரதானமானது. ஒரு பூல அல்லி என்ற பகுதியும், அதாவது இதழ்களும், கீழே புள்ளிகளும் காணப்படலாம். அந்த பூ காம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூவின காம்பு வரும் கீழே அடிப்பகுதியில பச்சை கலரா சிறிய சிறிய புள்ளிகள் இருக்கும். இப்ப அதை நீங்க ரோஜாவில மொட்டு உள்ளுக்க இருக்கும், அதை சுத்தி பச்சையா அந்த புள்ளிகள் கவர் பண்ணி இருக்கும், அந்த இதழ்களை கவர் பண்ணி காணப்படும். சரியா? அப்ப அது புள்ளி. அப்ப இது ஒரு பூவினுடைய பெண்ணகம், அது ஒரு பூவினுடைய ஆணகம். இந்த பெண்ணகமும் ஆணகமும் சேர்ந்தே ஒரு பூ காணப்படலாம். அதாவது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பூ. இப்ப நீங்க சிவர்த்த பூல பாருங்க, அதுக்கு நடுவால அந்த வார தண்டுல இருந்து ஆணகத்தினுடைய பகுதி, அந்த பூவை நீங்க இதழ்களை பிச்சா வாரது பெண்ணகத்தினுடைய பகுதி. இப்படி நீங்க இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே பூவில பார்க்க முடியும். சரி, அப்ப இது நாங்க பூக்களின் பல்வகமை படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இது பூவினுடைய ஆணகம், பெண்ணகத்துக்குரிய பகுதி. அதே போல இப்ப நாங்க பூக்கள பல்வகைமையில என்னென்ன வித்தியாசமான பூக்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். சில சமயம் பூக்களினுடைய நிறங்கள், இப்ப தனிய வெண்ணிறமான பூக்கள் இருக்குது, மல்லிகை இருக்கிறது, நித்திய கல்யாணி இருக்கிறது, சில தேமா பூக்கள் இருக்கிறது, வெள்ளை நிற செவரத்தம் பூ இருக்கிறது. அப்ப வெண்மையான பூக்கள் என்று நாங்க சொல்ல, வெண்ணிறமான தாமரை பூ இருக்கிறது, வெண்ணிறமான அல்லி இருக்கிறது. அப்ப வெள்ளை நிறமுடைய பூக்கள் என்று சொல்லி நாங்க பிரிக்கலாம். அல்லது நிறமுடைய பூக்கள், அதாவது கலர்ஸ்ல இருக்கக்கூடிய பூக்கள். செவ்வந்தி பூ, செவரத்தம் பூவிலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரோஜா, வெள்ளை ரோஜா இருக்குது, மஞ்சள்ல ரோஜா இருக்கிறது, ரெட் ரோஸ் இருக்கிறது, பிங்க் கலர்ல ரோஸ் இருக்கிறது. ஆகவே கலர்ஸ் வித்தியாசமான பூக்கள் இருக்கு. அதே போல சில பூக்கள் இரவில் மலரக்கூடியவை என்று சொல்லும். சரியா? பவள மல்லிகை, மல்லிகை இனங்கள் அதிகமாக இரவில் மலரக்கூடியது. சரியா? அதே போல சில நறுமணம் உள்ள பூக்கள், அதாவது அந்த பூவில இருக்கக்கூடிய வாசம். ரோஸ்ல நல்ல வாசம் இருக்கும். அதே போல உங்களுக்கு தெரியும் மல்லிகை பூ கண்டு வீட்டை இருக்கிறவைக்கு தெரியும். அந்த மல்லிகை மாலை வேளைகள்ல அல்லது இரவு நேரங்கள்ல மலரும். அந்த டைம்ல நீங்க வீட்டுக்கு வெளியிலயோ இல்ல அந்த ரோட்டிலேயோ அல்லது உங்களோட வீட்டை தாண்டியோ போறவைக்கு அந்த மல்லிகையினுடைய வாசனை வரும். சரியா? மல்லிகை வாசனை வர்றதை நீங்க பார்க்கலாம். சில பேர் இரவில மல்லிகை வாசனை வந்தா பேய் வருது, பேய்தான் மல்லிகை வாசனை, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மல்லிகை மலர்வது இரவிலன்றதுனால அந்த வாசம் இரவில வருது, அவ்வளவுதான். சரியா? அப்போ இரவில் மலரக்கூடிய பூக்கள் என்று நாங்க சொல்லலாம். அதே மாதிரி நறுமணம் உள்ள பூக்கள், அமுத சுரப்பிகளை கொண்ட பூக்கள். அமுத சுரப்பி என்றா என்னது? தேன். தேன் காணப்படக்கூடிய பூக்கள். அகத்தி, வேற என்னது? உள்ளுக்குள்ள தேன் இருக்கக்கூடிய மாதிரியான பூக்கள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம். அதை அமுத சுரப்பி கொண்டவை என்ற அமைப்புக்குள்ள பார்க்கலாம். இவ்வாறு நாங்க பூக்களை பல்வகைமைப்படுத்தி பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் பழங்களினுடையதும் வித்துக்களினுடையதும் பல்வகைமை தொடர்பாக பழங்களுடையும் வித்துக்களினுடைய பல்வகைமை.
தலையகம் போடுங்க. பழங்களிலையும் வித்துக்களிலும் பல்வகை. அதாவது பழங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்கின்றன, வித்துகள் எப்படி வித்தியாசமாக காணப்படுது சொல்லி பார்ப்போம். பூக்கும் தாவரங்கள்லயும் அந்த பூக்கள்ல இருந்து பழங்கள் தோன்றும். சரியா? இப்ப நாங்க அந்த பூவின் கட்டமைப்பு எறினாங்க. அந்த பூவின் கட்டமைப்புல பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள சூழ் வித்துக்கள் எல்லாம் அப்ப அந்த பூவானது ஒரு காயாக மாறுகின்றன. பூ வந்து காயாக மாறினா அந்த வித்து வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப வந்து பழமாக வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே வித்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும். அந்த சிறிய வித்து வளர்ந்து வரும். அந்த பழத்துக்குள்ள இருக்கிறது தான் நாங்க வித்துன்னு சொல்லுவோம். அந்த வித்துல இருந்து இன்னும் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்க முடியும். சரியா? அப்ப பழங்களும் வித்துக்களும் இயற்கையாகவே என்ன செய்யுதா இப்படி பரம்பல் அடைகிறதுக்குரிய ஒரு இசைவாக்கத்தை கொண்டு. அதாவது வந்து பருத்தி அல்லது பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியவை வெடிச்சு தாங்களே பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்து முளைக்கக்கூடிய தன்மை. அதுதான் பரம்பல் அடை. பரம்பலன்னா பெருகுறது. சரி, அப்ப அதுக்குரிய இசைவாக்கங்களை கொண்டு. அப்ப வித்துக்கள் வந்து எப்படி பரவல் அடைகிறது, வித்துக்கள் வந்து எப்படி பரவல் அடையுதுன்றா என்னது, ஒரு இடத்துல இருந்து எப்படி நல்ல பெருசா இன்னொரு இடத்துல அது பரவி வளருது என்றதுதான் பரம்பல் அடை. அப்ப அது வந்து 3 முறைகள்ல நடக்கலாம். வித்துக்கள் பரம்பல் அடைதல். வித்துக்கள பரம்பல் 3 முறைகள் நடைபெறும். ஒன்று நீரினால பரவலாம். நீரினால் அல்லது காற்றினால பரம்பல் அடையலாம், அல்லது விலங்குகளால பரவல். அது எப்படி என்று பார்ப்போம். இப்ப வித்துக்களை நீரினால பரம்பல் அடைய செய்ய வேண்டுமாக இருந்தா அந்த வித்து மிதந்து தண்ணியில போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவே காற்றுல பரம்பல் அடைய வேண்டுமாக இருந்தா அந்த வித்து மிக இலேசானதாக இருக்கும். அதாவது காற்றடிச்சா பறந்து போற மாதிரி இருந்தால் தான் அது இன்னொரு இடத்துக்கு போய் விழுந்து முளைக்கும். அதுவே விலங்குகளால பரம்பல் அடையக்கூடிய தாவரமாக இருந்திருந்தால் அந்த தாவரம் விலங்குகளை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லது விலங்குகள்ல எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டோ அல்லது என்னவோ இன்னொரு இடத்தில் போட்டு வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப அதைத்தான் நாங்க பார்க்கிறோம் விலங்கால பரவக்கூடியதாக இருப்பது. அப்ப நீரினால் பரவக்கூடியதுண்டா மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கிற சில வித்துக்களை பார்ப்போம். உதாரணமாக தென்னை. இப்ப தென்னையில இருக்கக்கூடிய அந்த தேங்காய், நல்ல காஞ்ச தேங்காய நீங்க தண்ணீர போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும், அது மிதக்கும். அதே போல இந்த தாமரையினுடைய விதைகள், கமுகுல இருக்கக்கூடிய பாக்கு விதைகள், அதே போல கத்தாப்பு, நீங்க தேக்க மரம்னு சொல்லியிருப்பீங்க, இந்த தேக்கம் விதைகளையும் நீங்க தண்ணியில போட்டால் மிதக்கக்கூடியது. அப்ப அந்த வித்துக்கள் வந்து நீரினாலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் விழுந்து முளைக்கக்கூடியது. அப்ப நீங்க தென்னையை சில நினைப்பீங்க, என்ன இல்ல நாங்க தென்னைய நேரத்துலதான் நடுறோம். அந்த தேங்காய வந்து முதல்ல தண்ணீரை போட்டீங்கன்னா அது நன்றாக ஓரளவுக்கு முளை விட்டு வளர்ந்த பிறகுதான் நாங்க அதை எடுத்து வைப்போம். அது நீரினால் பரம்பல் அடையக்கூடியது. சரியா? அடுத்தது வந்து கமுகு.
அதே போல தாமரை, கத்தாப்பு, கத்தாப்புன்னு சொல்லுவோம், அல்லது தேக்கமரம், தேக்கம் விதை. இதெல்லாம் நீரினால் பரம்பல் அடையும். மூன்றாவது தாமரை, அல்லது கத்தாப்பு சொல்லும். இதன் விதைகள் நீரின் மூலம் பரம்பலடையக்கூடிய. அதே போல காற்றில் காற்றின் மூலம் பரம்பலடையக்கூடிய வித்துக்களை பார்ப்போம். அப்ப காற்றில அவை பரம்பலடைய வேணும்னா மிக லேசானவையாக இருக்க வேணும். அதாவது பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேணும். இப்ப பாருங்க, இதுல எண்ணெய் வித்துக்களை பார்த்தீங்கன்னா ஒரு வித்து இருக்கும், அதுல 2 செட்டைகள் இருக்கு. அது ஒரு சின்ன வித்திலேயே 2 செட்டைகள் மாதிரியான அமைப்பு இருக்கு. அல்லது அந்த தணக்கு வித்து பார்த்தீங்கன்னா, தணக்கு அந்த வித்துக்கு 2 சைடு இறக்கைகள் மாதிரியான அமைப்பு இருக்கு. தணக்கு 2 சைடும் இறக்கைகள் மாதிரி இருக்கும், பறந்து போகும். அதே போல நீங்க இந்த எருக்கலை இந்த பஞ்சை பாத்தீங்கன்னு சொன்னா அது வெடிச்சுதுன்னா குட்டி குட்டியா நல்ல பஞ்சு மாதிரி பறந்து போகும். ஒரு சிறிய வித்து, அதுல பஞ்சு போல சிறிய சிறிய உம் இது இருக்கும், சிறகுகள் மாதிரி இருக்கும். அது அப்படியே காத்துல லேசா பறந்து போய் இன்னொரு இடத்துல விழுந்து முளைக்கும். அதே போல பருத்தி. அப்ப அவை லேசாகவும் பறக்கிறதுக்கு ஈஸியாகவும் அது வெடிச்சு தானே பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்து முளைக்கக்கூடியவை. அப்ப அவற்றுக்கு உதாரணம் பருத்தி, எருக்கு, எண்ணெய், தணக்கு. தனக்கு ஆகியது. பெரிய பருத்தி, எருக்கலை, எண்ணெய், தணல், இந்த மாதிரி இவை உம் காற்றால் பரம்பலடைய கூடியவை. காற்றினால் பரம்பலடைய கூடியவையாக இருக்கும். இவை மிக லேசாக இருக்கும், வெடித்து தானாக பறந்து போகும். அப்ப அடுத்ததாக நாங்க விலங்குகளால பரவக்கூடியது. அப்ப விலங்குகளால பரவக்கூடியதுன்னு சொன்னா பாக்குறோம், அது ஒரு பழமாக இருக்கலாம், அல்லது ஒரு காய்கறியாக இருக்கலாம். விலங்குகளை ஈஸியாக கவர்ந்தெழுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தமாக அது இருக்க வேணும். இப்போ உதாரணமாக ஒரு பப்பாசி பழம். ஒரு பப்பாசி பழம் என்றால் பழத்திருக்கேக்க விலங்குகள் அதை உண்ணுவது கூட. அதே போல கொய்யா அல்லது மிளகாய் அல்லது தக்காளி. அப்ப இந்த மாதிரி ஒரு உணவு பொருளாக இருந்தா அவற்றை விலங்குகள் இலகுவாக கடிக்கும். சரி, அப்ப கடிச்சிட்டு அப்ப அந்த விலங்கின உடல்லையோ அல்லது கைகாலையோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல அது கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டிருந்தா அதுல இருந்து ஒரு புதிய வித்து முளைச்சு ஒரு தாவரம் வரும். இப்ப பாருங்க, சில சமயம் உங்களோட வீட்டுல இல்லாத ஒரு மரம் திடீரென்று முளைக்கிறத நீங்க பார்க்கலாம்.
அப்ப அந்த வித்து வந்து எங்க இருந்து வந்து விழுந்து முளைக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது சில சமயம் பறவைகள் வந்து கொண்டு வந்து உங்களோட வீட்டை போட்டு முளைக்கிறதாக கூட இருக்கலாம். சரியா? அப்ப அது விலங்குகளா கவரக்கூடிய ஒரு பொருள் வந்து அப்படி விலங்கால பரவக்கூடியதாக இருக்கும். இந்த புலி நகம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அது சில பறவைகள் அது சில விட புழுவோ இல்ல பூச்சியோ ஏதோன்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு போயிட்டு அது இல்லைன்னு தெரிஞ்சா வேற எங்கேயும் போட்டுட்டு போயிடும். அதுவே ஆமணக்கின்ற வித்துக்களை பாத்தீங்கன்னா வண்டு போல இருக்கு. ஆமணக்கின்ற வித்தை பார்த்தா கருப்பு கலர்ல அல்லது ஒரு பிரவுன் ஷேப்ல அங்கங்க டொட் டொட் இருக்கிற ஒரு உம் வண்டு போல இருக்கு. அப்ப சில விலங்குகள் அல்லது சில பறவைகள் வந்து அதை ஒரு வண்டு நினைச்சு பிடிச்சிட்டு போகும். ஆனா அதை கொத்தினா கொத்துப்படாது, அது ஒரு வித்து. ஆகவே அதை தூக்கி போட்டுட்டு போயிடும். அப்ப அது விழுந்திருக்கிற இடத்துல இருந்து புதியதாக தாவரம் முளைக்கும். ஆமணக்கு, புலி நகம். அப்ப இவை வந்து என்னது விலங்குகளின் மூலம் பரவக்கூடியது. அது விலங்குகளை அட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து பரவி செல்லும். இப்போ அது மாதிரி காய்கறிகள் எல்லாமே வரும் பொதுவா தக்காளி மிளகாய் எல்லாம் விலங்குகளால தான் பரவக்கூடியது. அப்ப ஆகவே நாங்க பார்த்துக்கிறோம் இன்றைக்கு வித்துக்களுடையும் பழங்களினுடையதும் பல்வகைமை. இப்ப இதுல வித்துக்கள் வந்து பரம்பல் அடைகின்ற முறை தொடர்பாக நாங்க பார்த்திருக்கிறோம். எப்படி பரம்பல் அடைகிறது? அது 3 வெவ்வேறு வித்தியாசமான முறைகளின் மூலம் பரம்பல் அடையும். அப்ப என்னென்னத்தாலேண்டா நீரினாலையும் காற்றினாலையும் அல்லது ஏதாவது ஒரு விலங்கினாலையும் அது பரம்பலடைய கூடும். சரியா? ரைட். அப்ப நாங்க வித்துக்களின் பல்வகம பார்த்ததோட இந்த தாவரங்கள்ல ஒரு வித்திலை தாவரம் உண்டா என்னது, இரு வித்திலை தாவரம் உண்டா என்னன்னு பார்க்க. அப்ப ஒரு வித்திலைண்டா என்ன, இரு வித்திலைண்டா என்ன? சரி, அப்ப பூக்கும் தாவரங்களை இலைகளை வச்சுக்கொண்டு நாங்க அதை 2 வகையாக பிரிச்சோம். அப்ப அதுல ஒரு வித்திலை என்று நாங்க சொல்றது நோமலாக நாரொரு வேர் தொகுதி கொண்டு கிளைகளற்று காணப்படுகின்ற தாவரங்களை அடங்கும். அப்ப இருவித்திலை தாவரம் என்றா அப்ப அது வந்து 2 வித்திலைகளாக காணப்படும். இப்ப உதாரணமாக நீங்க ஒரு உளுத்தம்பருப்பு எடுத்தீங்கன்னா அதை உடைச்சா 2 பாதிகளாக வரும். இப்ப அது வந்து இரு வித்திலை. 2 வித்திலைகள் வந்துச்சுண்டா அதுதான் இரு வித்திலைக்குரிய தாவரம். சரியா? அப்ப அது வந்து ஒரு வித்திலை வந்துச்சுண்டா ஒரு வித்திலை தாவரம், 2 வித்திலைகள் முளைக்கும் போது வந்துச்சுண்டா அது இரு வித்திலை தாவரம் என்று சொல்றோம். அப்ப ஒரு வித்திலைக்கும் இரு வித்திலைக்கும் நாங்கள் உதாரணத்தை போட்டு பார்ப்போம்.
ஒரு வித்திலை தாவரமும் இரு வித்திலை தாவரமும் பார்க்க போறோம். அப்ப ஒரு வித்திலை தாவரம்னா எங்களுக்கு தெரியும் நாரழிவு தொகுதி கொண்ட இது வித்து முளைக்கும் போது ஒரு வித்திலை வந்துச்சாண்டா அதுதான் ஒரு வித்திலை தாவரம். சில வித்துக்களை நாங்க பாதியாக வேறாக்க இயலாது. அதாவது தனியா ஒரு வித்திலையாக வாரத நாங்க பிரிச்சு கொள்ள இயலாது. அத்தகைய தாவரங்கள் தான் ஒரு வித்திலை தாவரங்கள். சரியா? இப்ப ஒரு வித்திலை தாவரம் முளைக்கிறதும் இரு வித்திலை தாவரம் முளைக்கிறதும் வித்தியாசமானது. சரியா? ஒரு வித்திலை தாவரங்களுக்கு உதாரணம் நெல்லு முளைக்கிறது, காமுகு, சோளம். ஒரு வித்திலைக்குரிய வித்து முளைக்கிறது உதாரணம். இரு வித்திலைக்கு பயற்றை, புளி இப்படியாக இரண்டு முளைக்கும் போது இரண்டு வித்துக்கள் காணப்படுது இரு வித்திலைக்குரிய தாவரம். அப்ப எங்களுக்கு ஒரு வித்திலை தாவரத்துக்கும் இரு வித்திலை தாவரத்துக்கும் இப்ப எங்களுக்கு உதாரணங்கள் தெரியும். ஒரு வித்திலைக்கு நெல், கம்பு, சோளம், தென்னை அந்த மாதிரி மூங்கில் ஒரு வித்திலைகளுக்கு உதாரணம். அதுவே இரு வித்திலை என்றால் மாவோஞ்சி, பயற்றை, புளி, அதே போல மரம் முந்திரிகை, அரச மரம் உங்களுக்கு ரெண்டு வித்திலைகளாக காணப்படும். சரி, அப்ப இவற்றுக்குரிய வேறுபாடு என்ன என்பது தொடர்பாக நாங்க அடுத்ததாக பார்க்க இருக்கு. அப்ப வேறுபாடு சொன்னா உங்களுக்கு இந்த தாவரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்லலாம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு தாவரத்தை ஞாபகம் எழுதுங்க. இப்ப நான் சொல்றேன், இதுல கமுன்ற ஒரு வித்திலை தாவரம், மா என்ற ஒரு வித்திலை தாவரம் வச்சுக்கோங்க. வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா. ரெண்டு தாவரம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா ரெண்டுமே வீட்டுல நிக்கிறது நீங்க பார்த்துருக்கிறீங்க தானே ஏற்கனவே. சில பேருக்கு சோளம் தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும், சில பேருக்கு பயற்ற தெரியும், தெரியாம இருக்கும். நாங்க அதை விடுவோம். இப்ப எங்களுக்கு கமுகு எல்லாருக்கும் தெரியும், கமுகு பாக்கு மரம். அப்ப அது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மாமரத்தை நீங்க ஒரு தடவையாச்சும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆகவே இந்த ரெண்டு தாவரங்கள் வேறுபாடு என்னன்றத சொல்லுங்க. அதுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்கு பிறகு நாங்க வேறுபாட்டை நோட் பண்ணோம். அப்ப கமுகு கிளை இருக்குதா இல்லை? முதலாவது கமுகுன்னா பாக்குக்கு என்ன இல்ல? கிளைகள் அற்றது. மாமரத்துக்கு என்ன இருக்கு? கிளைகள் நிறைய பரம்பை காணும். அதே போல வேர் எப்படி இருக்கிறது? மாமரத்தின் வேர் எப்படி இருக்கும்? ஆணி வேராக இருக்கும். அதை நாங்க வேர்களின் பல்வகமை படிக்கையும் சொல்லி இருக்கு. கமுகுக்கு வேர் எப்படி இருக்கும்? நாரொரு வேராக இருக்கும். அப்ப இதுல வேர் நாரொரு வேர், இதுல வேர் ஆணி வேர். இருவித்து ஆணி வேராக இருக்கும். இலைகள் எப்படி இருக்கிறது? இருக்கு பாருங்க, தனி இலைகளாக இருக்கு. தனித்தனி இலை. இது மாமரத்துல தனி இலை. அதுவே வளையுறு நரம்பு. இதுல இருக்கிற இலைகள் பார்த்தீங்கன்னா வளையுருவான நரம்பு. இஞ்சால ஒரு வித்திலையில பார்த்தீங்கன்னா சமாந்த நரம்பு. இதுல இருக்கக்கூடிய இலை வளையுறு நரம்பமைப்பாய். இதுல இருக்கக்கூடிய இலை சமாந்தரமான நரம்பமைப்பாக இருக்கு. இலைகள்ல வித்தியாசம் இருக்கு, வேர்கள் வித்தியாசப்படுது, சரியா, வித்துக்கள் வித்தியாசப்படுகிறது. அங்க பூக்கள் எப்படி இருக்கு? ஒரு வித்திலையில பூக்கள் 3 அல்லது 3 மடங்காக இருக்கு.
ஒரு வித்திலையில 3 அல்லது 3 மடங்கு. அதுவே நீங்க இருவித்திலையில பாத்தீங்கன்னா 4 அல்லது 4 மடங்கு, 4, 5 அல்லது அதன் மடங்காக இருக்கு. சரியா? அதே போல வித்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தனி ஒரு வித்து, அதுக்கு 2 வித்து. இருவித்திலை தாவரத்துக்கு 2 வித்துக்களாக காணும். அப்ப நாங்க இப்ப ஒரு வித்திலை தாவரத்துக்கும் இருவித்திலை தாவரத்துக்கும் உரிய வேறுபாடுகளை எழுதிக் கொள்ளும். நீங்களும் அட்டவணை போட்டு எழுதிக் கொள்ளும். ஒரு வித்திலை தாவரத்திற்கும் இருவித்திலை தாவரத்திற்குரிய வேறுபாடுகள். சரியா? ரைட். இப்படி ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்ளுங்க. அந்த அட்டவணைக்கு நாங்க முக்கியமான விடயங்களை எழுதிக் கொள்ளும். இப்ப இதுல முதலாவது முக்கியமான விடயம், ஒரு வித்திலை தாவரங்கள் நாரொரு வேரை கொண்டவை. நாரொரு வேர் கொண்டவையாக இருக்கு. ஒரு வித்திலைக்குரிய எல்லா தாவரங்களுக்குமான பொது இயல். அதுவே இருவித்திலை இருந்தா அவை ஆணி வேர் கொண்டவை. ஆணி வேரை கொண்டவையாக இருக்கு. சரியா? அதே போல தண்டுல தண்டு ஒரு வித்திலையில கிளைகள் காணப்படாது. கிளை கிளைகள் வந்து காணப்படாது. இப்ப மாமரத்தை பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கிளை பரப்பி இருக்கு. ஒரு வித்திலையில பாக்கு மரத்தை பாருங்க, அதுக்கு கிளைகள் இல்லை. அப்ப 2வது கிளைகள் காணப்படும். கிளைகள் காணும். எழுதுறதா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அட்டவணை 2க்கு உரிய வித்தியாசம். இதே அட்டவணை வந்து உங்களுடைய பாட புத்தகத்தினுடைய 27ஆம் பக்கத்துல காணப்படுது. நீங்க அதையும் வரைஞ்சு வச்சு கொள்ளலாம். உங்களோட குப்பியில வந்து நீங்க அட்டவணை போட்டு எழுதலாம். சரியா? அடுத்தது வந்து இலைகள் வந்து ஒரு வித்திலைண்டா சமாந்தர நரம்பு. சமாந்தர நரம்பமைப்பு காணும். சமாந்தர நரம்பமைப்பு நாங்க இலைய வந்து பார்த்திருக்கோம். அதுவே ஒரு இருவித்திலை தாவரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? வலையுறு நரம்பு. வலையுருவான நரம்பமைப்பு காணப்படும். சரியா? அதே போல பூக்கள் வந்து பூவிதழ் வந்து 3 அல்லது 3 மடங்கு.
இதன் 3 இருக்கலாம் அல்லது 3 மடங்கு. 3 இருக்கலாம் அல்லது 3 மடங்காக இருக்கலாம். 6 அந்த மாதிரி. அங்கால 4 அல்லது 5 பூவிதழ் பூவிதழ் 4 அல்லது 5 அதன் மடங்குகள். பூவிதழ் 4 அல்லது 5 அதனுடைய மடங்குகளாக காணப்படும். சரியா? அப்ப இது ஒரு இருவித்திரை தாவரம். ஒரு வித்திரை தாவரத்துக்கு மேல வேறுபாடுகள் வேறுபாடுகள் அல்லது வித்தியாசங்கள் என்று சொல்லும். இரண்டுக்கும் உரிய வித்தியாசங்கள். அப்ப நாங்க இன்னைக்கு பார்த்த விஷயத்த ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். என்னென்ன பார்த்தனாங்க? நாங்கள் ஒரு தாவரத்தினுடைய பல்வகமையில பூக்களின் பல்வகமை பார்த்திருந்தோம். பூக்களினுடைய பல்வகைமையில பூக்கள் ஆணகம் பெண்ணகம் என்கிற 2 பகுதிகளை வேறுபடுத்தி இருக்கு. அதே போல பூக்களினுடைய வகைகள், அதாவது உங்களுக்கு தெரியும், பூக்கள்ல வெண்ணிறமான பூக்கள் இருக்கின்றன, நிறமுடைய பூக்கள் இருக்கின்றன, இரவில் மலரக்கூடிய பூக்கள் இருக்கின்றன, தேன் காணப்படக்கூடிய மலர்கள் இருக்குது. சரியா? அந்த மாதிரி வித்தியாசமான பூக்கள் பல்வகமையில அதற்குரிய உதாரணங்களோட பார்த்திருந்தோம். அதே போல அதுக்கு பிறகு நாங்க பழங்களின்டையும் வித்துக்களினுடையதும் பல்வகமா பார்த்திருந்தோம். அதாவது ஒரு பழங்கள்ல இருக்கிற வித்துக்கள் எப்படி பரம்பல் அடையுது. சரியா? அப்ப அதுகள் இப்ப எல்லா வித்துக்களையும் நாங்களே பிடுங்கி போட்டு வளர்க்கலாதானே. தண்ட பாட்டிலேயே தாவரத்தின் வித்துக்கள் விளைந்து முளைக்க விழுந்து முளைக்க கூடும். அந்த விழுந்து புதிய தாவரம் உருவாகிறது தான் நாங்க பரம்பல் அடைகின்ற முறை என்று சொல்றோம். அப்ப அந்த பரம்பல் அடைகிற முறை 3 வெவ்வேறு காரணிகளால பரவல் அடையலாம். உதாரணமாக காற்றினால், நீரினால், வேற விலங்குகளால். அப்ப எங்களுக்கு இந்த 3ஆலையுமே அது பரவல் அடைய போகுதுன்னா அதுக்கு உதாரணம் தெரியும். அப்ப காற்றினால நாங்க பார்த்திருக்கிறோம் எரிக்கலை, தணக்கு, வேற என்ன பார்த்தனாங்க, பருத்தி, அதோட சேர்த்து தணக்கு. சரியா? எண்ணெய், தணக்கு. அப்ப இதுவை பறக்கக்கூடிய மாதிரி இலேசாக இருக்கு, பஞ்சு போல இருக்கு. சுரகு போன்ற அமைப்பு இருக்கும், அதன் மூலம் பறந்து செல்லும். இதுவே நீரினால என்று சொன்னா அது நீரில மிதக்கக்கூடிய இருக்கும். உதாரணமாக தேங்காய். சரி, அதே மாதிரி பாக்கு, கத்தாப்பு, தாமரை வித்துக்கள் இப்படி அதுகள் நீரினால பரவல் அடையக்கூடியது. அதுபோல விலங்குகளால பரவல் என்று சொன்னால் அவை பூச்சிகளையோ விலங்குகளையோ கவரக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். சரி, அதன் மூலம் அந்த தாவரத்திலிருந்து புதிய தாவரம் பரவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ப அதுக்கு உதாரணம் ஆமணக்கு, புளிநகம், பல வகைகள் எல்லாம் பெறும் முறையில் தக்காளி வரும், மிளகாய் வரும். சரியா? அப்ப சிலது பறவைகளால கொண்டு போய் இன்னொரு வீட்டை வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டு போக போகும். சரி, அதே மாதிரி நாங்க இறுதியாக பார்த்த விடயம் ஒரு வித்திலையும் இரு வித்திலை. இப்ப முளைக்கேக்குள்ள தாவரம் முளைச்சு 2 வித்து வந்துச்சுன்னா அது இரு வித்திலைக்குரிய தாவரம். ஒரு வித்து வந்துச்சுட்டால் அது ஒரு வித்திலைக்குரிய தாவரம்.
ரைட். அப்ப இன்றைக்கு படிச்ச விஷயங்கள்ல இருந்து நாங்க 2 வினாக்களை பார்ப்போம். வினாக்கள் எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. 1. நறுமணமுள்ள பூக்களுக்கு 4 உதாரணங்கள். அதாவது வாசனையுள்ள பூக்கள். 2வது, ஒரு வித்திலை தாவரங்கள் 4 எழுத்துக்கள். இப்ப நீங்க ஒரு வித்தில காணப்படுகின்ற தாவரங்கள் 4 எழுதினா. 3வது, இதுல இரு வித்திலை தாவரம் 4 எழுத்துக்கள். நீரினால் பரங்களையும் வித்துக்கள் 2 தடவை. அதாவது விலங்குகளால் பரவும் வித்துக்கள் 2. சரி பிள்ளையர், இந்த வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடியும் என்றால் இந்த பாடம் ஃபுல்லா உங்களுக்கு விளங்கி இருக்கு. அப்ப 1வது பாடத்தை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். நாங்க அடுத்த வகுப்புல 2வது அலகு தொடர்பாக படிப்போம். முந்தைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லை என்று சொன்னா நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு தாவரங்களுடைய பல்வகமை தொடர்பாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்க தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில அலகு 2ல சந்திப்போம். இதோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.